ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்திருக்க ரோஜா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரோஸ் கலர் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த பூ வந்து செடியில் கிட்டத்தட்ட 2 வாரம் கிடக்கும் பார்த்தாங்க. பூ உதிராது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பூ நல்ல பரும்பூவாக பூக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி உரங்களை கொடுக்குறோன்னு உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அதுமாரி பூ மொட்டு வைக்காத செடிகளுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கவும், புது துளிர்கள் நிறைய வர்றதுக்கு நம்ம எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நான் என்னோடய வீட்டில் வந்து என்னெல்லாம் உரங்கள் கொடுப்பேன்னா, காய்கறி கழுவுற தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணிலாம் செடிகளுக்கு கொடுப்பேன் பார்த்தாங்க. கொடுக்கும் பொழுது செடிகள் நல்லா ஒரு சத்து கிடைக்கும் பார்த்தாங்க. இப்போ இந்த நாய் கூட இந்த செடிக்கிட்ட வந்து மோந்து பார்க்குறது எதனாலன்னா, இந்த மீன் கழுவுற தண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுப்போம் பார்த்தாங்க. மீன் கழுவுன தண்ணின்னா அந்த தண்ணியை மாத்திரம் வடிகட்டி தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம வடிகட்டி நம்ம கொடுக்கும்போது அந்த மீன் வாடைகள் அந்த செடிகளுக்குள்ளே அடிக்கிறதுனால தான் அந்த நாய்கள் வந்து வருது. அது வந்து ரொம்ப அதிகமாக இல்லாதபடி நம்ம வந்து மீன் தண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த வாடை அதிகமாக இருக்காது பார்த்தாங்க. மீன் தண்ணி கொடுக்கறனால மீன் கழுவுற தண்ணி, அதுமாரி நம்ம கறி வாங்கியிருந்தோன்னா கறி கழுவுற தண்ணிலாம் கொடுத்தோன்னா நம்ம செடிகள் நிறையவே புது துளிர்கள் வரும் பார்த்தாங்க. இந்த செடிகள் வந்து நல்லா பூக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லா பூக்கும் பார்த்தாங்க. அது மட்டும் கிடையாது, நான் என்னுடைய செடிகளுக்கு வந்து கடல் பாசி உரம் கொடுப்பேன் பார்த்தாங்க. இந்த கடல் பாசி உரம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க பார்த்தாங்க. என்னுடைய செடிகளில் வந்து முதல்ல பூவே பூக்காமல் இருந்துச்சு. அப்போ என்னுடைய இந்த செடிகளில் பாருங்கள் கம்புலலாம் எதலே இருக்காது, நான் அவ்வளோத்தையும் உருவி விட்டுட்டேன் பார்த்தாங்க. உருவி விட்டதுக்கப்புறம் தான் இந்த கடல் பாசி உரம் நான் கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய செடிகளில் புது துளிர்கள் வந்திருக்கு. இந்த பூவும் அழகாக இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்போ மண் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மண் உதிரியாக இருக்குன்னா தண்ணி கொடுக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் தண்ணி கொடுப்பேன் பார்த்தாங்க. செடிகளுக்கு வந்து வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்தா தான் நம்ம செடிகளை நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். நான் அதனால் இப்போ வெயில் நேரமாக இருக்குது, அதனால் இப்போ தண்ணி கொடுக்கல. உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா வெயில் அடிக்குது. நல்ல வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் மாலை வேளையில் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும் பார்த்தாங்க. அப்படி கொடுக்கும்போது செடிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். நம்ம செடிகளை வந்து பராமரிக்கணும் பார்த்தாங்க. மண் நல்லா லூஸாக இருக்கணும் பார்த்தாங்க. இந்த மண் நல்லா லூஸாக இருந்தால் தான் வேர்கள் வந்து நல்லா போகும் பார்த்தாங்க. என்னுடைய செடிகளை பார்த்தீங்கன்னா நான் ஆட்டாம்புழுக்க உரம்லாம் கொடுத்துருக்கேன், நிறைய மண்புழு உரம் கொடுத்துருக்கேன், செம்மண் தர தான் பார்த்தாங்க. செடிகள் நல்லா பூக்குது. நம்ம வந்து மண்ணில் நிறைய சத்துக்களை இருக்கும், நம்மளும் சத்துக்களை கொடுக்கணும் பார்த்தாங்க. பூக்கள் நல்ல பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு வந்து முட்டையோட ஓடு அந்த பொடியை பண்ணி நம்ம கொடுக்கலாம் பார்த்தாங்க செடிகளுக்கு. அதை நம்ம கொடுக்கறனால பூக்கள் நல்லா பரும் பூக்களாக இருக்கும் பார்த்தாங்க. செடிகளில் பூக்கள் நல்ல பெரிய பூக்களாக வேணுங்கிறவங்க நம்ம வீட்டில் தூக்கி போடுற முட்டை ஓட்டோட பொடி, அதை பொடி பண்ணி வச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது பூ நல்லா பரும் பூவாக இருக்கும் பார்த்தாங்க. அதை கொடுத்து பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. வாழைப்பழத்தோல் அதை நம்ம தூக்கி போடுற பொருள் தான். அதை கூட நீங்கள் வந்து காய போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நம்ம செடிகளுக்கு மண்ணில் தூரில் கொடுக்கலாம் பார்த்தாங்க. அது கூட நம்மளுக்கு நல்லா நிறைய சத்துக்களை நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும் பார்த்தாங்க. அப்படி நீங்கள் காய போடலனாலும் சாப்பிட்டுட்டு அதை மிக்சியில் நீங்கள் அடித்து அந்த தண்ணியை கூட லிக்விடாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்து, பூக்கள் நிறைய பூக்கும், முட்டுகள் வைக்கும் பார்த்தாங்க. புது துளிர்கள் நிறைய வரும். துளிர்களே வராத செடிகளுக்கு கூட நீங்கள் இந்த வாழைப்பழ கரைசலை கொடுத்தீங்கன்னா நல்ல துளிர்கள் பார்க்க முடியும் பார்த்தாங்க. ரோஜா செடிகள் வந்து சில செடிகள் நம்ம வாங்கி வச்சுருப்போம், பூக்களே வராது பார்த்தாங்க, மொட்டுகளும் வைக்காது, புது துளிர்களும் வராது, வச்சமேனியாக இருக்கும். நம்ம செடிகள் நிறைய புது துளிர்கள் வரணும், நம்ம செடிகளில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும், நல்ல செடிகள் நல்ல தளர்ச்சி ஆகணும், பெரிய செடியாக ஆகணுங்கிறவங்க வந்து செடிகளுக்கு வந்து இப்படி பராமரித்து பாருங்கள். முதலாவது நம்ம வீடுகளில் உள்ள இந்த கழிவுகள் பொருட்களை வச்சு, வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு நம்ம செடிகளை பராமரிக்கலாம். ரெண்டாவது இந்த கடல் பாசி உரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தாங்க. உங்கள் செடிகளில் பூக்களே வரமாட்டுக்கா, மொட்டே வைக்க மாட்டுக்கு, செடி வச்சமேனியாக இருக்குங்கிறவங்க வந்து கடல் பாசி உரம் கொடுக்கலாம். நன்றி.